ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டான அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி, அதையும் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா நமக்கு குழைய வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காய்க்கு தேவையான பச்சை மிளகாய், இது காரமே எல்லாமே பச்சை மிளகாய் தான். வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம தேவையான அளவு காரம் பச்சை மிளகாவே எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததும் இது கூடவே நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன காய் சேர்க்குறேன்னா, ஒரு கத்தரிக்காய், அதை இந்த மாதிரி எல்லா காயுமே நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புடலங்காய், வெள்ளரிக்காய், வாழைக்காய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், இது எல்லாமே நம்ம வேறு காய் எந்த காய்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இவ்வளோ காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம காய் வேகிற அளவுக்கு இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தேவையான அளவு தேங்காய், ஒரு பூண்டு, ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு நேரமே சேர்த்தேன்னா காயில் நல்லா உப்பு பிடிச்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் எல்லா காயோடையும் நல்லா சேர்கிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு நம்ம ஒரு தக்காளி, இந்த தயிர், இது 2 தான் சேர்த்துருக்கோம். புளி தேவையில்லை. நம்ம தயிர் சேர்த்திங்கன்னா அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நிறைய நேரம் அவியல் போடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக அவியல் ரெடி ஆயிரும். பாருங்கள், நமக்கு இப்போ சூப்பராக அவியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.